கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தது நோக்கம் நற்கிரியைகள் செய்ய, நன்மைகள் செய்ய, தான தர்மங்கள் செய்ய, உதவிகள் செய்ய. கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியும் பிறந்தவர்களாய் நற்கிரியைகளை செய்கிறோமா? நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் செயல்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய விலையேறப்பட்ட இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதற்காக? நற்கிரியைகள் செய்வதற்காக. நம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மறுபடியும் பிறந்ததின் நோக்கமே நன்மை செய்ய. நம் நன்மை செய்வது பிதாவின் சித்தம். நம் நன்மை செய்யும் போது, தான தர்மங்கள் செய்யும் போது அது தேவனுக்கு பிரியமானது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நமக்குள்ளே நற்கிரியைகளின் கனி காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழ்கிறோம்? நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம் மீது வைத்த இரக்கத்திலே நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்தார், விடுதலை ஆக்கினார், மீட்டெடுத்தார். பிரியமானவர்களே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்த நம்மை தேவன் மீட்டெடுத்தார். எதற்காக? நாம் அவருடைய பிள்ளைகளாய் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோம், நீதிமான்களை அவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். நன்மை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? தீமையான காரியங்களை விட்டு விலகி நற்கிரியைகளை செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம் நன்மை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை செய்வோம். நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக. அதை அறிந்து நன்மைகள் செய்வோம், தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமை விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியின் உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்கப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. தாழ்த்தி வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching.